உங்களோட பிளஸிங்கில் உங்களோட சேர்ந்து தினமும் ஒரு புது வீடு நானும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு 4.25 சென்ட் இடத்துல 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா வசதியாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு பங்களா வீடுங்க. 4 பெட்ரூமோட நல்லா ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல பே விண்டோ, ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோ, டால் விண்டோ, எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோ, சீலிங்கில் விண்டோன்னு வித்தியாசமாக விண்டோஸை கொடுத்து ரூம்ஸ் எல்லாம் நல்லா வெளிச்சமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வீட்டோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. இதை தாண்டி இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரு, இன்டீரியரு, வீட்டோட பிளானிங் எல்லாமே வேறு லெவலில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் வடவழியில் அமைஞ்சிருக்குங்க. 37க்கு 56ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட 4 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் சாண்டில், அதுக்கப்புறம் ஒரு டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் உபயோகப்படுத்தி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஸ்லாண்டிங் டைப்பில், அதாவது ஸ்லோப்டு டைப்பில் வந்து வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி இருக்குது, ஓப்பன் பால்கனி. அது போக எலிவேஷனில் ஸ்டோன் கிளேடிங் டைப்பில் வந்து டைல்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனோட டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட மெயின் கேட். மெயின் கேட்டை முழுக்க CNC கட் ஒர்க்லேயே பண்ணியிருக்கிறாங்க. லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான CNC கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தாராளமாக ஒரு 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியாவை பார்ப்பீங்க. 15க்கு 18ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே 1.5 டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கை தாண்டி ஹேங்கிங் லைட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டுலாம் கொடுத்து என்ட்ரன்ஸை வந்து நல்லா பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த பார்க்கிங் ஏரியாலே லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக உட்டன் பீடிங் டிசைன் மேலே கீழே கொடுத்துருக்குறாங்க. அந்த டெக்ஸ்சர் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. இந்த சைடு வந்து ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷூ ரேக் பர்பஸ் வந்து நம்ம ஷூ வைக்கிறத தாண்டி அப்படி இதில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஷூ போடுறதுக்கும் உதவும். அப்படியே பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு லான் ஏரியா, பாத்வே மாதிரி நேச்சுரல் ஸ்டோனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சுற்றியும் நமக்கு லான் இருக்குது, க்ரீனரியான செட்டப்போடு இருக்குது. அதை அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா வீட்டோட சிட் அவுட் இருக்குங்க. என்ட்ரு ஆகும்போதே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலோட தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது சிட் அவுட். இந்த சிட் அவுட்டோட ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிட் அவுட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. அந்த எல் டைப்பில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஸ்டெப்பும் கொடுத்துருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. நிறையா பெரிய வீடுகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்துருப்போம். இந்த சிட் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கு ஃபுல்லாமே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வித்தியாசமான பேட்டர்னில் இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த வீடு ஃபுல்லாமே வித்தியாசமாக விண்டோஸ் கொடுத்துருப்பாங்கன்னு. இந்த இடத்துல வந்து டைனிங் இருக்குது. அதோட விண்டோ பாருங்கள், பே விண்டோ எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஹரிசாண்டலாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு தான் பார்டர் டிசைன் மாதிரி எலிவேஷன் லுக்குக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். சூரியன் மாதிரி இருக்குது. அதோட ரேஸ் நடுவில் சூரியன் அந்த மாதிரியான டிசைனோட இருக்குது. தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 20க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியா. நல்லா பெரிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பே விண்டோ கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோ கொடுத்துருப்பாங்க. வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மைல்டான கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல் ஒர்க்கு, இன்ட்டு ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டில், ப்ரௌன் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க. டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில். இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு சீலிங்கில் பார்க்கும்போது தெரியும், ப்ரௌன் கலரில் உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் பதிச்ச மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கு. அதில் நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். ஃபேன்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த இன்டீரியர் ஒர்க்குக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக ஃபேனோட கலர் காம்பினேஷன் ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி நெட் அமைஞ்சிருக்கு. டிவி நெட்லேயும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வால்க்கு ஃபுல்லாமே லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த சைடெலாம் வந்து உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. பேஸ் யூனிட்ஸுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கேபினெட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்து உள்ளே ஏதாச்சும் பொருள் வைக்கிறோம்னா அது வெளியே விசிபிளாக தெரிகிற மாதிரியும், மேலே லைட் கொடுத்து அதை ஹைலைட்டாக தெரிகிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாலேயே முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அழகான டிசைனில் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். லிவிங் ஏரியாவோட சைஸுக்கு வந்து பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு வந்து 17ங்க. பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்காமல் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் வந்து இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் பண்ணி நிறையா லேயர் டைப்பில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் சிம்பிளான டிசைனில் இருந்தாலும் வீட்டோட எலிவேஷன், அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம காட் வரும், அதனால் அதுக்கு பின்னாடி ஹெட் போர்ட் டிசைன் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் லைட்ஸ்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டால் விண்டோ இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா
இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் விண்டோ 2 இருக்குது. அதை தாண்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டால் விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னேன்ல இந்த வீட்டில் நிறைய இடத்துல வித்தியாசமாக விண்டோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த சைடு வந்து ஒரு பெரிய டால் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அங்கேயே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல வந்து விண்டோ சீட்டரும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே குஷன் சீட்டர் மட்டும் ஒன்று செட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே இங்கே உட்காந்துக்கலாம், ஒரு சோஃபா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட டோர் மாதிரியான டிசைன்லேயே தான் இருக்குது. இதுவும் வந்து உட்டன் டோராகவே கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமும் நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் தான். 6க்கு 7.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்லேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ தான் கவனிக்கிறேன், உள்ளே ஆல்ரெடி நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன், அப்போ பார்க்கல. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை ஏரியா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது வெட் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வெட் ஏரியா ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பிளான் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸெட்டை கொடுத்துருவாங்க. இந்த சைடு கிளாஸெட்டை கொடுத்துட்டு அப்புறம் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பிளான் பண்ணி என்ன யூஸ். ஆனால் இங்கே கரெக்டாக பிளான் பண்ணி இந்த இடத்துல ஷவர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியாவில் நமக்கு கிளாஸெட்லாம் கொடுத்துருக்காங்க. அது தாண்டி ட்ரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்போட இருக்குது. அதுக்கு லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கி டைல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. வாலை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸில் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு என்ன இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன். அது பக்கம் ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம லிவிங் ஏரியாவிலேருந்து டைனிங் கம் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இடையில இந்த வால்க்கு ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது போக ப்ரொஃபைல் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி டைனிங்லேருந்து கிச்சன் போகிற வழியிலையும் இருக்கக்கூடிய அந்த வால்க்கும் பேனலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஸ்பேஸுங்க. 15க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ். டைனிங் ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த எல் டைப்பில் ஹரிசான்டல் டைப்பில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நல்லா வெளிச்சம் வருது வழியில். சேஃப்டி கிரில்லோட விண்டோ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டைனிங் ஏரியாவில் இந்த இடத்துல நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை கேபினெட் இருக்குது. அதுக்கு அழகான சிஎன்சி கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் வுட் ஒர்க்கில் பூஜா கேபினெட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான இந்த இடத்துல ஒரு கவுண்டர் ஸ்பேஸோட ஒரு யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த டைனிங் ஏரியாவில் கார்னரில் நமக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குங்க. ஹேண்ட் வாஷ் பேஷன் இங்கே வந்து கவுண்டரில் தான் இந்த ஹேண்ட் வாஷ் பேஷன் உட்கார வச்சிருக்காங்க. கீழே வந்து நமக்கு பேசினிட்ஸ் இருக்குது. கவுண்டருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் டோர். இதுவும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் தான் இருக்குது. இதுவும் வந்து ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு வியூ. செட்பேக் ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜனமூலை, அதனால் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குது. இது வந்து கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. இதை தாண்டி இந்த செட்பேக் ஸ்பேஸில் வந்து நமக்கு ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவுட்டர் சர்வீஸிங்கோட ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதை தாண்டி இந்த பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ்லேயே அவுட்டரில் கேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் சிலிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் அடுத்து கிச்சனை காமிக்கிறேன். கிச்சனும் பார்த்தீங்கன்னா டைனிங் அளவுக்கு பெருசாக இருக்கும். பெரிய ஒரு கிச்சன். இதுவும் வந்து 11க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன். பெரிய ஒரு மாடலர் கிச்சனுங்க. இது ஆக்சுவலாக டைனிங் கம் கிச்சனாகவே நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்போம். 10க்கு 16னாவே டைனிங் கம் கிச்சன் தான். ஆனால் இங்கே வந்து தனியாக டைனிங் ஸ்பேஸ் 11க்கு 15ங்கிற அளவுலையும் தனியாக 11க்கு 15ங்கிற அளவில் கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சன். நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி கார்னரில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனோட சென்டரில் வந்து இங்கே ஒரு ஹேங்கிங் லைட்டு தொங்க விட்டுருக்குறாங்க. ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வந்து இந்த டெயில் ஒர்க்கு அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான இன்டீரியர் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் வந்து இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. கிச்சனுக்கு கவுண்டர் டாப்புக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சிங்க்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா குட் வாட்டருக்கு தனியாக போர் வாட்டருக்கு தனியாக டேப்பும் வந்துடுது. கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஃபுல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டான, அதாவது டெயில்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்கெல்லாம் ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ்னெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த பேஸ்னெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்குது. நல்லா விசிபிளாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இதை தாண்டி மேலே ஃபுல்லாக நமக்கு நிறைய வால் யூனிட் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னி பொறுத்திருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு எல் டைப்பில் ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு கொடுத்து லாஃப்ட் கபோர்டு இருக்கும் இந்த கிச்சனில் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வால்க்கு ஃபுல்லாக டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மல்டிமீடியா டிவி நெட்டுக்கு பின்னாடி
ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. நல்லா மறைவாகவே கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் டிவி நெட்டுக்கு பின்னாடி இருந்தாலும் ரொம்ப மறைவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த காமன் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4 வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய காமன் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் நல்லா டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மிச்ச ஸ்பேஸில் வந்து நம்ம யூபிஎஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்து இங்கே க்ளோஸ்டு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டேர்கேஸு. கிளாஸ் ஏன்னா ஃபினிஷிங்கில் கிரானைட் ஒர்க் கொடுத்து சைடுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட் ஒர்க்கில் ஹேண்ட் ரைல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் தான். பார்க்குறதுக்கு வந்து எம்எஸ் ஸ்டீலில் செஞ்ச ஒர்க் மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து வுட்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கு வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை மாதிரியான செட்டப் ரெடி பண்ணி அதுக்கு வந்து மேலே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நான் சொன்னேன்ல மேலே விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், மேலே ஒரு ஓடிஎஸ் மாதிரியான செட்டப் ரெடி பண்ணி அதுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 16க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பெரிய ஒரு ஃபார்மல் லிவிங் ஏரியா பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி தான் டைல் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பாருங்களேன், எல் ஷேப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இப்படி இருந்து போய் அப்படி முடியுது. வித்தியாசமாக விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நமக்கு ஒரு மல்டிமீடியா டிவி நெட் செட்டப் இருக்குது. ஹேங்கிங் லைட்டோட நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு வந்து ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டில். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, தேர்ட் பெட்ரூமு, ஃபோர்த்து பெட்ரூமு, ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குங்க. இதுவும் வந்து 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய செகண்ட் பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், ஹால் சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நிறையா ரூம்ஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது. இங்கேயும் நமக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் செஞ்சுருக்கிறாங்க. அந்த விண்டோ சீட்டர் செட்டப்போட நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு டால் விண்டோ இருக்குது. அது போக இந்த சைடுலாம் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸோடு தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு மேலே தான் இருக்குது. அதனால அதோட அளவோட தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவு 7.5 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். நான் அடுத்து வீட்டில் 3வது பெட்ரூம் காமிக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை காமிக்கிறேன். 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3வது பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாமே நமக்கு வந்து வார்ட்ரோப் செட்டப் இருக்குங்க. மேலே வந்து அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் சென்டராக வர மாதிரியான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் டைப்பில். இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விண்டோக்கு கீழே வந்து ஒரு விண்டோ சீட்ரும் வந்துடும். நம்ம குஷன்லாம் செட் பண்ணிட்டோம்னா இங்கேயே உட்காந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நிறைய பேர் புக்கு படிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் நல்லா போடுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் பெட்ரூமில் இந்த மாதிரியான லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்னல் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 7.5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். எல்லாமே சிமிலராக ஒரே சைஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். டிசைன்ஸு, கலர் காம்பினேஷன்ஸு, சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டில் 4வது பெட்ரூம் காமிக்கிறேன். 4வது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்குது. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் டேபிளாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு தான் கொஞ்சம் வேறு மாதிரி 11க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. மிச்சம் நம்ம பார்த்த எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் 7.5க்கு 6ங்கிற அளவில் இருந்துச்சு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 11க்கு 4. இங்கேயும் நம்ம மற்ற டாய்லெட் கம் பாத்ரூமில் பார்த்த மாதிரி தான் சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைல் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்து நான் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இருக்குங்க. நம்ம கீழே பார்த்த அந்த பார்க்கிங் ஸ்பேஸுக்கு அப்படியே மேலே இருக்குது. 20க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் பால்கனி. கொஞ்சம் மட்டும் கவர்டாக இருக்கும். நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவர்டாக இருக்கும். இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாமே இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் வித்
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பால்கனிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்பைரல் டைப்பில் மெட்டல் அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூவும் இருக்கும். நம்ம பார்க்கிங்கில் இருந்து சிட் அவுட் போனோம்ல, இடையில வந்து லானோட பாத்வே பண்ணியிருந்தாங்களா, அது வந்து இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படியே நம்ம மேலே போயிடலாம். அப்படியே சுற்றி போகிற மாதிரி ஸ்பைரல் டைப்பில் வந்து எம்எஸ் ஸ்டீலில் ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு ரெட் கலரில் அந்த டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. டேம் ப்ரூஃப் பெயிண்ட். 2 டேங்க் வைக்க போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த வீடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் வடவழியில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வசதியான 4 BHK வீட்டோட ப்ரைஸ் 1,77,00,000. லேண்டு, பில்டிங்கு, இன்டர்ஒர்க்ஸோடலாம் சேர்த்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய அழகான வீடுகள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரியான அழகான வீடுகளை பார்க்குறதுக்கு மறக்காமல் இது நம்ம வீடு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.